கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால திருமணமும் நடக்கும். அதே சமயத்தில் அந்த திருமணத்தை தள்ளி போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் கூட உருவாகும். அதனால் கன்னிராசிக்காரங்க திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே அந்த திருமணத்தை முடித்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் திருமணத்தை முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா தள்ளி போட்டிங்கன்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே தீர்வாயும் பூர்வீக சொத்துக்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய பணம் வருமானங்கள் நல்லா இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை அந்த இடத்துல ஒரு பங்கு இருக்கணும். இப்போ நான் முதலாளியாக இருக்கேன் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிலாளியாக நின்று அந்த இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். ஆனால் கடுமையான உழைப்பு இருக்கணும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். இந்த காலகட்டம் அதை தவிர்த்துக்கிட்டு நான் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் போட்டு உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இந்த காதல், திருமணம் இது சார்ந்த விஷயங்களில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா காதல் கைகூடும், காதல் திருமணத்துக்கான வழியையும் பிறக்க வைக்கும். அதே சமயத்தில் தேவையில்லாத சில சிக்கல்களையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஒன்று ஏற்படுறதும் இந்த காலகட்டம் நடக்கும். அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான சில மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் கட்டாயம் நடக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு தூக்கம் வராது, நைட்டில் ஏதோ ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது கடன் வாங்கி எந்த தொழிலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கடன் வாங்கி தொழில் செய்கிறதுக்கான ஒரு ஆண்டு கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. தொழிலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இல்லை தொழில் நான் மாற்றுறேன், இல்லை ஒரு இடமாற்றம் பண்ணுறேன் அப்படின்னா இடமாற்றம் பண்ணலாம். ஆனால் அந்த தொழில் மாற்றம் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது, ஒரு கடன் வாங்கி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ஆண்டு தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சில ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரியான சில சிந்தனைகள், அந்த சூழ்நிலைகள் அமையும். ஏன்னா சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த மூளை அப்படிங்கிறது தூங்காமல் இருக்கும். இந்த காலகட்டம் அதையெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அதுக்கான முயற்சி சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை அந்த மாதிரி, அடுத்தது இல்லை புதன்கிழமை ஏதாவது ஒரு சித்தருடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே யாராவது சன்னியாசி மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும்.